Hi aspirants of English literature. Today let's learn about Anita Desai. Anita Desai பற்றி உங்களுக்கு தெரியும். English literature students competitive examinationsக்கு அனிதா தேசாய் பற்றி படிச்சிருப்பீங்க. சிம்பிளாக அனிதா தேசாய் யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஷார்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். அனிதா தேசாய்னா யார், ஃபஸ்ட் அது நமக்கு தெரியணும். அவங்க இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர். இவங்களை சைக்கலாஜிக்கல் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்க மனசுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க ஏன் தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன சிக்கல் அப்படின்றத ரொம்ப அழகாக மென்மையாக தன்னோட எழுத்தில் கொண்டு வருவாங்க. இவங்க 1937 முசௌரியில் பிறந்தாங்க. இவங்க அப்பா பெங்காலி, அம்மா ஜெர்மனி. சின்ன வயசில் இவங்க வீட்டில் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுவாங்க. வெளியில் பெங்காலி, உருது, ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஸ்கூலில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டப்ப அந்த லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 7th ஏஜில் கதை எழுத ஆரம்பித்தவங்க 9th ஏஜில் கதைகளை அப்படியே பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இவங்க எழுத்தோட ஸ்பெஷாலிட்டியே அந்த தனிமை தான், சாலிட்யூட், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இவங்க கதைகளில் வர ஹீரோயின்ஸ் எல்லாமே மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கல்யாணம், குடும்பம்னு ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு அங்கே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதால எப்படி அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்குறாங்கிறத ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க. இவங்களோட ஃபஸ்ட் நாவல் க்ரை த பீகாக். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1963. இதில் மாயாங்கிற ஒரு பொண்ணு சின்ன வயசில் ஒரு ஜோசியர் சொன்ன விஷயத்தையே நினச்சி பயந்துக்கிட்டு கடைசியில் மனநல பாதிக்கப்பட்டு தன்னோட கணவனையே கொன்ற மாதிரி ஒரு கதை வரும். இவங்களோட கதைகளில் ஃபயர் ஆன் த மவுண்டன், கிளியர் லைட் ஆஃப் டே, இன் கஸ்டடி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படைப்புகள்னே சொல்லலாம். கிளியர் லைட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கிற பழைய கசப்பான நினைவுகள், அந்த நினைவுகளை எப்படி கடந்து வர்றாங்கங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த ஒர்க்கில். இன்னொரு விஷயம், இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் எழுத்தாளரான்னு கேட்டால் அவங்க அப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கல. ஆனால் அவங்க எழுத்தில் வர பெண்கள் சமூகத்தோட கட்டுப்பாடுனாலையும் ஆணாதிக்கத்தாலையும் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க அந்த கூண்டிலிருந்து வெளியே வர துடிக்கிறத அவங்க ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. இவங்களோட மகளான கிரண் தேசாயும் புகழ்பெற்ற ஒரு ரைட்டர் தான். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் நாவலுக்கு புக்கர் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் இவங்களோட டாட்டர். சுருக்கமாக சொல்லணும்னா அனிதா தேசாய் கதைகள்னால் வெறும் கதை மட்டும் கிடையாது, அது ஒரு மனுஷனோட ஆழ் மனசுக்குள்ளே நாம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எழுத்தில் அந்த மொழியோட அழகு, காட்சிகளை விவரிக்கிற விதம், அந்த உணர்ச்சிகளோட ஆழம், இதெல்லாம் ஒரு வாசகர்களாக நமக்கு வேறு உலகத்தையே காட்டும். இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு இவங்களோட நாவல்கள் ஒரு பெரிய ட்ரீட்டுன்னே சொல்லலாம். இதே போல் நிறைய ரைட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் த வீடியோ அண்ட் ஐ வில் போஸ்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.